நான் இன்னைக்கு என்னோட நண்பன் கூட ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன். அது ஒரு ரியல் எஸ்டேட் சம்மந்தமான ஒரு மீட்டிங் தான். இந்த நண்பனை நாம் தெரிய வந்தது என்னோட பிஸ்னஸில் தான். அப்போது அந்த பிஸ்னஸில் தெரிய வரும்போது எனக்காக ஒரு ஒர்க்கை அவர் ரொம்ப உண்மையோட ஆர்வத்தோட ஜெனுவினாக ஆனஸ்ட்டாக எனக்கு பண்ணி கொடுத்தாரு. இவ்வளோ பண்ணிட்டும் எனக்கு அப்பப்போ ஒரு சந்தேகம் இருந்தால் கூட அந்த சந்தேகத்தை எல்லாம் தாண்டி அவரோட ஆத்மார்த்தமான ஒர்க்கில், உண்மையான ஒர்க்கில் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கையிலான அடுத்த பிஸ்னஸ், அடுத்த ஒர்க்குக்காக அவரை ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதுக்கு போயிருந்தேன். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அந்த தங்கச்சி எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதை எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் எதுவுமே பண்ணிடலை. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. அவங்களுக்கு ஒரு ட்ரீம் ஹோம் வாங்கணும்னு. அதை நம்மளை எப்படியாவது ஒரு சர்ப்ரைஸாக அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. என் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொன்றும் நான் பண்ணி ஆகணும். அதில் இம்பார்ட்டண்ட்டாக இந்த தங்கச்சிக்கும் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். எப்படியோ எனக்கு தெரியல, என்னை பார்த்து சொன்னார், நீங்கள் கூட என்னோட நன்மைக்காக, இல்லை உங்களால் எனக்கு, என்னால் உங்களுக்கு என்ன நன்மை நடக்கும்னது கூட நமக்கு கூட தெரியாது. இன்னொரு நம்மளோட மீட்டிங் கூட நான் நினைக்கல, நீங்கள் நினைக்கல நடக்குது. ஸோ அது ஒரு கடவுள் சித்தம் அப்படின்னு. அப்போ தான் அந்த பேச்சு, அந்த பயணம், அந்த நடவடிக்கை இதிலெல்லாம் நமக்கு ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்க முடியும். அப்போ நம்மளும் ஒரு அன்கண்டிஷனாக அவங்கள ஹெல்ப் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு வருதோ வரலையோ நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த சந்தோஷம் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நான் நினச்சேன், எனக்கும் என்னோட அண்ணன் இருக்கான். அந்த அண்ணன் நான் கேட்காம கொள்ளாமல் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனால் வேண்டான்னு சொல்லிட்டும் பண்ணியிருக்காரு. அப்போது நம்ம என்ன நினைக்கணும்? அப்போ நமக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை, ஒரு ஒரு அஃபெக்ஷன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் இல்லைங்களா? அப்போ நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும், நம்மளை கேட்காமலே இவ்வளோ எல்லாம் பண்ணியிருக்கான். நம்மளை அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருக்கணும், நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும், மனசுக்குள்ள ஆத்மார்த்தமாக. இது நம்ம அவங்களுக்கு வேண்டி நினைக்கிறோமோ, பண்ண முடியுமோ இல்லையோ, அவங்க பண்ணினதை நினச்சி நன்றி செலுத்தி அது கடவுளுக்கு அர்ப்பித்தோன்னா அது நமக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும். நமஸ்காரம்.